இன்னைக்கு வந்துட்டு ஒரு 40 பீப்புளுக்கு சாம்பார் சாதமும் சிக்கன் 65யும் பண்ண போகிறோம். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டே, அதுக்காக தான் இதை ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளேயே அடுப்பில் வந்துட்டு ரெகுலேட்டர் வந்து மாட்ட முடியாமல் பிரச்சனை ஆயிடுச்சு. திருப்பி அடுப்பு ரெண்ட்டுக்கு மறுபடியும் எடுக்க போகிறோம். இப்போ தான் ஆன்ட்டி ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க, காய்கறிலாம் கட் பண்ணிகிட்ருக்காங்க. என்னென்னு பார்ப்போம். வீட்டில் அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமா? வாங்க. நீங்கள் பருப்பு ரெடி பண்ணி வச்சுருக்கீங்களா இதில்? சரி, இதில் ஓகே. இப்போ வெயில் ரொம்ப கொளுத்திட்டு இருக்கு, அதனால் கொஞ்சமாக மோர் ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சமாக கருவேப்பிலை நறுக்கி போட்டாச்சு. ரொம்ப சின்ன மிளகா ஒரு கரண்டி எடுங்கம்மா. 40 பேருக்கு நம்ம வந்து சாம்பார் சாதம் ரெடி பண்ணுறோன்னு சொன்னோம்ல, அதுக்கு வந்து 1.5 கிலோ பருப்பு. அதை நம்ம வீட்டிலே குக்கரில் வேக வச்சாச்சு. 1.5 கிலோ பருப்பை 2 செட்டாக குக்கரில் போட்டு வேக வைக்கிறோம். அதில் ஒரு செட்டு வெந்துருச்சு, இன்னொரு செட்டு இனிமே தான் வேக வைக்கணும். ஓகே, மோர் ரெடி ஆயிடுச்சு. இந்த வெயிலுக்கு வந்து வேறு எதுவும் குடிக்க முடியாது, மோர் தான் நல்லாயிருக்கும். ஓகே, இந்தாங்கம்மா ஒரு கிளாஸ் மோர் குடிங்க. அவ்வளோதான். அப்புறம் அப்படி வாங்க, இங்கே இருக்குமா, நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்தாங்க ஆண்டி, மோர் மோர் பா மோர். சரியா? அப்பாடி, அவ்வளோதான், காலி ஆயிடுச்சு. அப்பா வந்தப்புறம் ரெகுலேட்டரை நல்லா ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் சாம்பார் சாதம் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 3 கிலோ அரிசி, இது பாத்திரம் நிறைய இருந்துச்சு. இதில் 3 பங்கு தண்ணி வைக்கணும். மூணு கிலோ அரிசியை 1/2 hour ஊற வச்சுருக்கோம். அதை இப்போ ஒலை கொதிச்சிருச்சு, இதில் சேர்த்துக்கலாம். பொறுமையாக ஆட் பண்ணணும், தண்ணி மேலே தெரிச்சிடக்கூடாது, கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போது அரிசி சேர்த்தப்புறம் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் 100 கிராம் உப்பு சேர்த்துக்கோங்க. 3 கிலோ அரிசிக்கு 100 கிராம் உப்பு போதுமானது. அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. சாதம் வந்து இறக்கியாச்சு. இப்போது சாம்பார் சாதம் செய்கிறதுக்கு 700 கிராம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு 50 கிராம், உளுந்து 50 கிராம் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை ஒரு கைப்பிடி, சின்ன வெங்காயம் நல்லா உரிச்சதை 1 கிலோ சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் வதங்கினதும் 1/2 கிலோ பல்லாரி சேர்த்து நல்லா தவக்குங்க. 1 கிலோ தக்காளி சேர்த்துட்டு நல்லா தவக்கிக்கோங்க. தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு 150 கிராம் உப்பு சேர்த்துக்கோங்க. மஞ்சள் பொடி 25 கிராம் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் பொடியை நல்லா கலந்து விட்டுட்டு ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் உருளைக்கிழங்கு 1 கிலோ, கத்தரிக்காய் 1/2 கிலோ, அவரைக்காய் வந்து 1/4 கிலோ சேர்த்துக்கோங்க. பீன்ஸ் 1/2 கிலோ, முள்ளங்கி வந்து 1/4 கிலோ. முள்ளங்கி போடுப்பா. அப்படி முள்ளங்கி போடுப்பா. காயின் மாதிரி தெரியுது முள்ளங்கி. முள்ளங்கி பாரு, மணக்குது எல்லாமே, காய் சூப்பராக வதங்கி. கேரட் போட்டு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவர் செம்மையா இருக்கும். கவிதா ஹோம்மேட் ஸ்பெஷல் சாம்பார் பொடி 100 கிராம், வத்தல் பொடி 50 கிராம் சேர்த்துக்கோங்க. சாம்பார் பொடி வத்தல் பொடி சேர்க்கும் போது அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ மசாலா தூள் வந்துட்டு காய்கறியோடு நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
சாம்பார் சாதத்துக்கு தேவையான தண்ணி 7 லிட்டர் சேர்த்துக்கோங்க. எல்லா காயும் போட்டாச்சுடா. ஓகே. அவ்வளோ மூடி வச்சு மூடி காய் கொஞ்ச நேரம் வேகட்டும். பெரிய வேணாடா அடி வெளுக்கட்டா சும்மா இருக்க மாட்டியா? உடால பேசிக்கிட்டே இருப்பான். ஓடு உனக்கு சாப்பாடு உனக்கு ரெடி ஆகிக்கலாம். ஆ கொதி வந்துருச்சா? இப்போ பாரு சக்கரை பூசணிக்காய் பாரு கொஞ்சம் போடணும். ஓகே. சக்கரை பூசணிக்காய் போட்டாச்சு. அப்புறம் வந்து பெருங்காயம் பாருப்பா கொஞ்சம் போடுறப்பா. ஓகே பெருங்காயம் போட்டாச்சு. ஊற்றுமா ஊற்று. ஓகே வேற என்னப்பா? எடு. காய் வந்துருங்க. இப்போ காய் வந்துருச்சான்னு லேசாக பார்த்துக்கணும் பாப்பா. இன்னும் வேகலை. இன்னும் கொஞ்சம் வேவலை. பொருங்க வேவலை. வேக வச்ச பருப்பை இப்போ நல்லா கொதிச்சோடனே ஊற்றிடணும் சாம்பார். காய் ஓரளவுக்கு வெந்தப்புறம் நம்ம வடித்த சாதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கலாம். சேர்க்கும் போது நல்லா தாம்பூலத்தில் வச்சு மெதுவாக அதில் தள்ளுங்க. போடணுமா? அப்போ தான் நம்ம மேலே தெரிக்காமல் இருக்கும். கட்டி இல்லாமல் இருக்கிறதுக்கு நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க. 5 கிலோ சிக்கன் கறியை நல்லா மஞ்சப்பொடி போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா வடிகிறதுக்கு ஸ்ட்ரெயினரில் போட்டு கொஞ்சம் நேரம் வச்சுருங்க. ஆமாம் அவ்வளோதான். மாங்காய் போடுறாங்க பாரு. ஆயிடுச்சு. ஏதோ இறக்கி போடு. மாங்காவை முன்னாடியே சேர்க்கக்கூடாது, கரைஞ்சிரும். தாளிப்புக்கு 200 கிராம் நெய்யில் அதில் 1/4 கிலோ சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, ஒரு 30 கிராம் வத்தல் எல்லாம் சேர்த்து நல்லா தாளிச்சுக்கோங்க. வத்தல் நல்லா பொரிஞ்ச அப்புறமா முந்திரி பருப்பு சேர்த்து, உடச்ச முந்திரி ஒரு 100 கிராம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மெதுவாக எடுங்கப்பா. கமகமன்னு சாம்பார் சாதம் கொதிக்க ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம தாளிப்புக்கு வச்சுருந்த முந்திரி பருப்பு, வத்தல், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை அந்த தாளிசத்தை இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி இலையை நல்லா தூவி கிளறி விட்டுக்கோங்க. ஒரு மிக்சர் ஜாரில் பச்சை மிளகாய் 150 கிராம், பூண்டு 1/4 கிலோ, இஞ்சி 1/4 கிலோ இதை சேர்த்து நல்லா 5 கிலோ அரைச்சிக்கோங்க. சிக்கனை இப்போ எடுத்தாச்சு. இதுக்கு இது நம்மளே ரெடி பண்ண சிக்கன் 65 மசாலா. இதோட ரெசிபி இன்னொரு நாள் போடுறேன், பாருங்கள். இப்போது 65 மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதை நல்லா எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மசாலா சிக்கனில் நல்லா கோட் ஆகிற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. எண்ணெயில் பொரிச்சு எடுக்கும் போது மசாலா பிரியாது. அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் நம்மளோட சிக்கன் 65 மசாலா. இப்போ கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு 10 நிமிஷம் மேரினேட் பண்ணலாம். கடாயில் நல்லா எண்ணெய் சூடாயிருச்சு. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் சிம்மில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம் இல்லைன்னா சிம்மில் வச்சுட்டு சிக்கனை கொஞ்சம் கொஞ்சமாக பரவலாக அதில் போட்டு பொரிச்சு எடுங்க. சிக்கனை பாருங்கள் எந்த அளவுக்கு மசாலா கூட்டாயிருக்குன்னு. நல்லா சாஃப்டாக டெண்டராக வெந்துருச்சு. சிக்கன் ஒரு பேட்சை நல்லா பொரிச்சு எடுத்தாச்சு. ஆல்மோஸ்ட் எல்லாமே செஞ்சு முடிச்சாச்சு. அம்மா இன்னும் கொஞ்சம் சிக்கன் ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்பா அதுக்குள்ளே கொஞ்சம் பார்சல்ஸ் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக் பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் டேனா, இன்பாவோட அப்பாவுக்கு வந்து பர்த்டே, அதாவது என்னோடய மாமாவுக்கு பர்த்டே. ஸோ அதனால் பக்கத்தில் ஒரு சின்ன ட்ரஸ்ட் இருக்குது. அங்கே கொஞ்சம் பெரியவங்களும் குழந்தைங்களும் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த ஃபுட்டை போய் ஷேர் பண்ணிவிட்டு அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வரலான்னு தான் பிளானு. ஸோ கிளம்பியாச்சு.
ஸோ இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு. இன்னொரு vlogல பார்க்கலாம். பாய்.